இது வந்து இந்த அபிமான எதுக்கு பயன்படுத்தோம்னா செடிகளுக்கு நல்ல வேர் வளர்ச்சிக்கு, நல்லா வேர் வளர்ச்சி இறங்கி நல்லா வேறு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வேர்லாம் நல்லா அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு 45 நாள் கழித்து இந்த செடியை பூக்கும் தன்மை வரும்போது Apple 77 இது பூக்கும் காய்க்கும். இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் எங்களுக்கு நல்லா பயன் கிடைத்திருக்கின்றது. போன வருடம் எங்களுடைய மிளகாய் சாகுபடி வந்து முதல் பறிப்பு வந்து 2 மூடை கிடைத்தது, 2ஆம் பறிப்புக்கு ஒரு 3 மூடை கிடைத்தது. ஆனால் இந்த வருடம் இந்த Apple 77 பயன்படுத்திய பிறகு முதல் பறிப்புக்கு 3 மூடையும் 2வது பறிப்புக்கு 5-6 மூடையும் கிடைத்துள்ளது. இதனால் வந்து சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. இந்த வருடம் காயின் தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய அன்பர்களை என் கையில் பாருங்கள், 7 மிளகாய் இருக்குது. ஆனால் கையில் அடங்கலை. ஆனால் காயின் வளர்ச்சி நல்லா வளர்ச்சி கிடைச்சிடுது. எங்களுக்கு நல்லா பச்சை நல்லா கருமையினத்துலேயே அதோடைய பழம் நல்லா பசுமை செவேர்னு சிகப்பு நிறத்தில் பழம் கிடைக்கிறது. விவசாய அன்பர்களுக்கு வணக்கம். என் பேர் சேவியர். நாங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் முதலுத்தூர் தாலுகா மட்டியரந்தல் கிராமத்தில் வசிக்கின்றோம். நாங்கள் வந்து விவசாயம் சார்ந்த தொழிலே நம்பி இருக்கின்றோம். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வறட்சியான பூமி எங்கள் பூமி. இந்த பூமியில் மிளகாய் விவசாயம் சொல்லுது நாட்டு ரகமான முண்டு மிளகாய் பேர் பெற்றது. இந்த முண்டு மிளகாய் விவசாயம் செப்டம்பர் மாதம் நாங்கள் பயிரிடு செஞ்சு ஏப்ரல் மே மாதத்தில் எங்களுடைய அறுவடை நிறைவு செய்யும். இவ்வளோ காலமாக நாங்கள் விவசாயம் செஞ்சது வந்து வேதிப்பொருளை பயன்படுத்தி நாங்கள் விவசாயம் செஞ்சோம். இதனால் வந்து எங்களுக்கு வந்து நிலத்தின் தன்மை மாசு கட்டுப்பாடு அதிகமாக மலட்டுத்தன்மை ஏற்பட்டுள்ளது. இந்த வருடம் வந்து நாங்கள் எப்படி விவசாயம் செய்த யோசனை பண்ணும்போது இயற்கை முறையில் ஒரு யோசனை வந்துச்சு. இயற்கை முறையில் நம்ம விவசாயம் செய்வோம், அதனுடைய பயன் எப்படி கிடைக்குன்னு இருக்கையில் முதலில் என்ன செய்ய நிலத்தை நல்லா உழுது மடப்படுத்தி மண்ணை வந்து நல்லா பதப்படுத்தி பக்குவ நிலைமை வைத்து நாங்கள் ஆட்டுப்பட்டி அமைத்து நடவு செய்து இந்த மிளகாய் நாட்டு மிளகாய் விதை வந்து எங்களிடமே உள்ளது. எங்களுடைய விதை வந்து நாங்களே அந்த சாகுபடி செய்து அந்த விதையை நாங்கள் எடுத்து வச்சு மறுவடத்துக்கு நாங்கள் அதை பயிர் செய்ய நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம். இந்த 2 ஏக்கர் விவசாயத்தை வந்து 1 மாதத்துக்குள்ளே நடவு செய்த 1 மாதத்துக்குள்ளே நான் யூடியூப்பில் பார்த்தேன். நம்ம இயற்கை முறை மாறிட்டேன், என்ன செய்யலான்னு பார்க்கும்போது யூடியூப்பில் வந்து இந்த ஏபிகேஸ் ஆர்கானிக்ஸ் தயாரிப்பில் அபிமானம் பற்றி நான் கேள்விப்பட்டேன். உடனே அவர்களை நான் தொடர்பு கொண்டு அபிமானம் என்னங்கிறத நான் தெரிந்து கொண்டு அதை வாங்கி அவர்கள் சொல்கின்ற பரிந்துரையின் பேரில் நான் பயன்படுத்தி 1 மாதத்துக்குள் அந்த நம்முடைய வயல்வெளியில் வந்து நம்ம வயல்வெளி வந்து நீர்ப்பாசனம் வந்து கிடையாது, சொட்டு நீர் பாசனமும் கிடையாது. ஃபுல்லாக வந்து கால்வாய் திறந்த பாசனம் நம்ம ஏரியாவில் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் ஃபுல்லாகவே இல்லாமல் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் முழுதுக்குமே சொட்டு நீர் பாசனம் எங்கும் கிடையாது, ஸ்ப்ரிங்க்லரும் கிடையாது. சும்மா ஓப்பன் டு வால் தான், மழையை திறந்தால் வயல் தண்ணி மாதிரி தான். இதுக்கு நான் என்ன செஞ்சேன், தரையை ஈரப்படுத்தி ஸ்ப்ரே பண்ணேன். ஸ்ப்ரேலுக்கு வந்து 1 டேங்குக்கு 250 ml அபிமான் பயன்படுத்தி நாங்கள் அதை செஞ்சோம். அதன் பிறகு 30 நாள் கழித்து மறுகா ஒரு அபிமான் 2வது டோஸ், முதல் தடவை அபிமான். இது வந்து இந்த அபிமான் எதுக்கு பயன்படுத்தோம்னா செடிகளுக்கு நல்ல வேர் வளர்ச்சிக்கு, நல்லா வேர் வளர்ச்சி இறங்கி நல்லா வேறு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வேர்லாம் நல்லா அதிகமாக போய்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். அதன் பிறகு ஒரு 45 நாள் கழித்து இந்த செடியை பூக்கும் தன்மை வரும்போது Apple 77 இது பூக்கும் காய்க்கும். இதை பயன்படுத்தி நாங்கள் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வருடம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வருடம் எங்களுக்கு நல்லா பயன் கிடைத்திருக்கின்றது. போன வருடம் எங்களுடைய மிளகாய் சாகுபடி வந்து முதல் பறிப்பு வந்து 2 மூடை கிடைத்தது, 2ஆம் பறிப்புக்கு ஒரு 3 மூடை கிடைத்தது. ஆனால் இந்த வருடம் இந்த Apple 77 பயன்படுத்திய பிறகு முதல் பறிப்புக்கு 3 மூடையும் 2வது பறிப்புக்கு 5-6 மூடையும் கிடைத்துள்ளது. இதனால் வந்து சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு எங்களுக்கு நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. இந்த வருடம் காயின் தன்மையை பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாய அன்பர்களை என் கையில் பாருங்கள், 7 மிளகாய் இருக்குது. ஆனால் கையில் அடங்கலை. ஆனால் காயின் வளர்ச்சி நல்லா வளர்ச்சி கிடைச்சிடுது. எங்களுக்கு நல்லா பச்சை நல்லா கருமையினத்துலேயே அதோடைய பழம் நல்லா பசுமை செவேர்னு சிகப்பு நிறத்தில் பழம் கிடைக்கிறது. Apple 77 மருந்து 15 நாளுக்கு ஒருக்கா நாங்கள் பயன்படுத்தி அதனுடைய தன்மை வந்து நல்லா பூ பூக்கவும் பூவின் தன்மை இலைகள் பூ உதிராமல் இருக்கிறதுக்கு நல்லா எங்களுக்கு பயன் கிடைத்துள்ளது. இது நான் 15 நாளுக்கு இடைவெளி விட்டு 3 முறை பயன்படுத்தியிருக்கின்றேன். இதனால் வந்து எனக்கு இந்த வருடம் நல்லா பயன் கிடைத்திருக்கின்றது. இப்போ நாங்கள் வந்து பழம் பறித்து 1 வாரம் ஆகிவிட்டது. நாளை தினம் வந்து அங்கே பழம் பறிக்க போகிறோம். எங்களுடைய செடியுடைய பழத்தினுடைய வளர்ச்சியை பாருங்க மக்களே, விவசாய அன்பர்களே. பழம் வந்து நல்லா பசுமையாகவும் நல்லா சிகப்பாகவும் இருக்கு. இது காரணம் என்னன்னா இந்த வருடம் நாங்கள் பயன்படுத்தின ஏபிகேஸ் ஆர்கானிக் உரம் தான்.